திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பேருந்து நிலையம் எதிரே உள்ள ஆட்டோ ஸ்டாண்டை நெடுஞ்சாலைத்துறையினர் காலி செய்ய கூறியதால் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக உள்ளதாக ஓட்டுநர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எவ்வித இடையூறும் இன்றி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தங்கள் வாகனங்களை நெடுஞ்சாலைத்துறையினர் அப்புறப்படுத்த முயல்வதாகவும், மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளை மேல் சிகிச்சைக்கு அழைத்துச் செல்வதற்கும் அவசர தேவைக்கும் உதவியாக உள்ள தங்களை நெடுஞ்சாலைத்துறையினர் அப்புறப்படுத்த முயல்வது 500 குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கும் செயல் என ஆட்டோ ஓட்டுநர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் தூய்மை பணியாளர்கள் வெறும் கைகளால் குளத்தை சுத்தம் செய்யும் அவலநிலை தொடர்கிறது. கும்பகோணத்தில் மாசிமக பெருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் கும்பகோணம் மாநகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் குளத்தில் படிந்துள்ள பாசிகளை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு கவசங்கள், கையுறைகள் உள்ளிட்டவைகள் மாநகராட்சியால் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே ஐயனார் கோவில் தேசிய நெடுஞ்சாலை சந்திப்பில் சாலையை கடக்க முயன்ற நபர் விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். இந்த அபாயகரமான சந்திப்பில் அடிக்கடி உயிரிழப்புகள் ஏற்படுவதால் அங்கு உடனடியாக மேம்பாலம் அமைக்க கோரி 50க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்த மறியலில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற்றில் உள்ள ஸ்ரீ அங்காளம்மன் கோயிலில் மாசி மாத 10ஆம் நாள் பிரம்மோற்சவ விழாவில் பக்தர்கள் மஞ்சளாடை மற்றும் செவ்வாடை அணிந்தபடி 501 பால்குடம் ஊர்வலமாக கொண்டு சென்று பாலாபிஷேகம் செய்தனர். பக்தர்கள் சிலர் அலகு குத்தி, ஆட்டோ இழுத்தும், டாடா ஏஸ் வண்டியில் அந்தரத்தில் தொங்கியும் தங்களின் நேர்த்திக் கடனை செலுத்தி சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த திம்மாம்பேட்டை கிராமத்தில் நடைபெற்ற எருதுவிடும் விழாவை முறையான ஏற்பாடுகள் செய்யாததால் காளைகள் காயமடைந்துள்ளனர். திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து 150க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்ற நிலையில் காளைகள் ஓடுபாதையில் முறையான ஏற்பாடுகள் செய்யாததால் காளைகள் தவறி விழுந்து காயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் விழா ஏற்பாட்டை மாவட்ட நிர்வாகம் முறையான ஆய்வுகள் நடத்தி விழா குழுவிற்கு முறையான ஆலோசனை வழங்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் வழக்கறிஞர்களை ஒருமையில் பேசுவது குறித்து வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பாக மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் தெரிவிக்கப்பட்டது. காவல் ஆய்வாளர் வசந்தகுமாரி வழக்கு சம்பந்தமாக காவல் நிலையம் வரும் வழக்கறிஞர்களை மரியாதையின்றி ஒருமையில் பேசுவதோடு பணம் கேட்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதையடுத்து காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்த வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் தவறு பட்சத்தில் போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரித்தனர். ஆய்வாளர் வசந்தகுமாரி என்பவர் காவல் நிலையத்திற்கு வரும் புகார்தாரர், எதிர் மனுதாரரின் வழக்கறிஞர் 2 பேத்துக்குமே வழக்கறிஞர் போவோம். அந்த வழக்கறிஞரை இளம் வழக்கறிஞர்களை நீங்கள் எதுக்கு ஸ்டேஷனுக்குள்ளே வரீங்க, வரக்கூடாது என்று கண்ணிய குறைவாகவும் வாப்போ என்று உரிமையிலும் பேசி, மேலும் நீங்கள் வரும் புகார்தாரர், எதிர் மனுதாரர்களும் இவ்வளவு பணம் தரணும், இவ்வளோ காசு தரணும்னு சொல்லி அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க. தென்காசி மாவட்டம் குத்துக்கல் வலசை செல்லும் சாலைகளில் அமைய பெற்ற கடைகளை அப்புறப்படுத்த கோரும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளால் வியாபாரிகள் கவலையடைந்துள்ளனர். நகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் கடைகளுக்கு உரிமம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் திடீரென நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கடைகளை காலி செய்ய கோருவதால் தங்களுடைய வாழ்வாதாரம் மட்டுமின்றி தங்களை நம்பியுள்ள குடும்பத்தினர் வாழ்வாதாரமும் பாதிப்புக்கு உள்ளாகும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பகுதியில் 100க்கும் மேற்பட்ட கடல் ஆமைகள் ஒரே நாளில் இறந்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பழவேற்காடு முகத்துவாரம் முதல் காட்டுப்பள்ளி வரை கடற்கரை ஒட்டி 100க்கும் மேற்பட்ட கடல் ஆமைகள் குவியலாக இறந்துள்ளது. இதற்கு நோய் தொற்று காரணமா என ஆய்வு நடைபெறும் நிலையில் பைபர் படகுகளில் பயன்படுத்தப்படும் தடை செய்யப்பட்ட இழிவு வலைகளே ஆமைகள் இறப்பிற்கு காரணம் என்றும், இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் திமுக அரசு நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாகவும் மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் ரயில்வே சுரங்கப்பாதையில் பல நாட்களாக தேங்கி நிற்கும் மழை நீரால் வாகன ஓட்டிகள் அப்பகுதி மக்கள் அவதியடைந்துள்ளனர். நாச்சியார்பட்டி, ஜெகன்மோகன் நகர், செக்கடி தெரு, பாரி காலனி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் வகையில் அமைக்கப்பட்ட ரயில்வே சுரங்கப்பாதையில் பல நாட்களாக மழைநீர் தேங்கி நிற்பதால் அப்பகுதி பொதுமக்கள் உட்பட வாகன ஓட்டிகளுக்கு நோய்வாய் ஏற்படும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கை இதுவரை எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இருந்து மலை கிராமங்களுக்கு செல்லும் சாலை விரிவாக்க பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறிப்பாக அப்சர்வேட்டரி பகுதியில் 6 அடிக்கு மேல் பள்ளங்கள் தோண்டி பணிகள் முடியாததால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தங்களின் சொந்த வீடுகளுக்கு கூட செல்ல சிரமப்படுவதோடு சுற்றுலா பயணிகளும் விபத்துக்களை சந்தித்து வேதனைக்குள்ளாகின்றனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் சாலை பணிகளை விரைந்து முடிக்க பலரும் வலியுறுத்துகின்றனர். அதிலேருந்து உயரத்துக்கு 6 அடி உயரம் இருக்குது. 6 அடி உயரத்துக்கு யாரும் மக்கள் உள்ளே போக முடியல. உள்ளே போக முடியாதனால ரொம்ப பெரிய சிரமமாக இருக்குது. இவங்க வேலையை அப்படியே கடப்பில் போட்டிருக்காங்க. 1.5 மாதம் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் மேமலைக்கு கவுஞ்சி கிராமங்களுக்கு போகிற பிரதான சாலையே தான். ஆனால் யாருமே பார்க்குறதே இல்லை. வேலையை ரொம்ப ஸ்லோ பண்ணி வச்சுருக்காங்க. அது இல்லாமல் வீட்டில் இருக்க வயசானவங்க, சின்ன குழந்தைங்க வெளியில் வர முடியல. அவ்வளோ உயரமாக இருக்குது ரோடு. டூரிஸ்ட் வண்டிங்கெல்லாம் வருது போகுது. 2-3 வண்டி இறங்கி அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகி தான் போச்சு. 4 நாட்களாக குடிநீர் வழங்காததை கண்டித்து கயத்தாறு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை காலி குடங்களுடன் முற்றுகையிட்ட பொதுமக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் ஆத்திக்குளம் கிராமத்தில் அருந்ததியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வசித்து வரும் நிலையில் குடிக்க தண்ணீர் இன்றி கடந்த 4 நாட்களாக குடிநீர் வராததை கண்டித்து ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்தனர். மேலும் திமுக அரசு பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்குவதில் வஞ்சகம் செய்வதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.